வாங்க மக்களே வாங்க நண்பர், மரத்துல இருந்து புடுங்க. சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். பாருங்க, நல்லா குளிக்கிற ஒரு இடம் இருக்கு. காலையில 8 மணிக்கு வந்தால் 12 மணி ஆனக்குள்ள உங்களுக்கு வேண்டிய இடத்தை போய் பார்த்து இந்த கடைகள் எல்லாம் ரம்புட்டான் தோட்டங்களா தான் ஏற்கனவே இருந்திருக்கு. இந்த கடைகள் எல்லாமே 2016 இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. எந்த அளவு உயரம் என்று பாருங்க. ஹாய் மக்களே, எல்லோருக்குமே வணக்கம். ரம்புட்டான் என்று சொன்னால் எல்லோருக்குமே பிடிக்கும். அதுவும் இலங்கையில் ரம்புட்டான்னு சொன்னால் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரம்புட்டான் சாப்பிட்றதுக்காக நேரடியாக நான் ரம்புட்டான் தோட்டம் போக போகிறேன். எங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்க மல்வான பகுதிக்கு தான் போக போகிறேன். போகிறதுக்கு முதல் ஒரு ரம்புட்டான் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு தானே என் பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். அங்கே போய் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரம்புட்டான் தோட்டம் எவ்வளவு கொடுத்து எடுக்கிறோம், எவ்வளவு காசு, எவ்வளவு பறிக்க போகிறோம், எல்லாமே சொல்ல போகிறேன். இப்போ ரம்புட்டான் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட். வாங்க போகலாம். கொழும்புலேருந்து மல்வானைக்கு போகிறேன்னு சொன்னால் 1 மணித்தியாலத்திலிருந்து ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்கும். இப்போ நாங்கள் அந்த கொழும்பு மல்வான வீதியில் தான் இருக்கிறோம். 2 பக்கமும் ரம்புட்டான் தோட்டங்கள் தான் இருக்குது. இங்கேருந்து மல்வான டவுனுக்கு வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து பயணத்தை ஆரம்பித்து தோட்டங்களுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இங்கே முக்கியமான விஷயம், நான் கொழும்பில் இருக்கும் பொழுது 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரம்புட்டான் கிடைச்சது. கொஞ்சம் தூரம் போகிற நேரம் 100 ரூபாய்க்கு 15 ரம்புட்டான் கிடைச்சது. இப்போ நீங்கள் பார்க்குறது 100 ரூபாய்க்கு 20 ரம்புட்டான். ஏன்னா மல்வானா வந்துட்டேன். ரம்புட்டான் மல்வான டவுன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தது பிறகு ரம்புட்டான் தோட்டங்கள் நிறையவே இருக்குது. மல்வான டவுன்லேயும் இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே ரம்புட்டான் இருக்குது. நான் தோட்டம் உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். இது தொடர்ச்சியாக இங்கே அந்த மரங்கள் தான் இருக்குது. நாங்கள் பயணம் செய்கிற நேரம் 2 பக்கமுமே ரம்புட்டான் தோட்டம் தான். உங்களுக்கு ரம்புட்டான்லாம் தெரியும். மரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குது ரம்புட்டான். அங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். இங்கே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, மல்வானையில் இப்போ ஒரு ரம்புட்டான் தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வாங்க. ஸோ இங்கே பாருங்க இந்த மரத்தை. மல்வான ஆரம்பத்திலே ஒரு வீடு, கிட்டத்தட்ட ஒரு 5 ரம்புட்டான் மரங்கள் இருந்தது. அங்கே தான் போயிருந்தோம். ரம்புட்டான் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள். அங்கே பார்த்தால் அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு ரம்புட்டான் உங்களுக்கு 6 ரூபா படி தாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மரத்தையே எடுக்க சொல்லியிருந்தாங்க. மரத்தையே எப்படி எடுக்கிறது, 1000-2000 காய் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட முடியுமா? வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஓகே. அப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் அந்த ரம்புட்டானை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு ரம்புட்டானை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன். அது கைக்கு பக்கத்துலேயே இருந்தது. பெரிய ஒரு ரம்புட்டான் பாருங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். எப்படி டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? அதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்படியே மரத்துலேயே பிச்சு சாப்பிட்டா வேறு லெவல். அதே தோட்டத்தில் இன்னும் ஒரு குடும்பம் ரம்புட்டான் பறித்து கொண்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட கேட்டால் எவ்வளோவுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 குடும்பம் சேர்ந்து 17,000 ரூபாய்க்கு ஒரு மரத்தை வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வாங்கி அப்படியே ஒவ்வொரு ரம்புட்டானை அவங்களே ஏறி எல்லாத்தையும் பறித்து கொண்டிருக்காங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ ரம்புட்டான் இன்னொரு தோட்டத்துக்கு போக போகிறேன். சரியா? அந்த தோட்டத்தில் என்னன்னு சொன்னால் அவர் பிடுங்கி தருவார். ஸோ போயிட்டு பார்ப்போம் அந்த தோட்டத்தில் என்ன இருக்குங்க. ரம்புட்டான் தோட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்புக்கு ரம்புட்டான் தேவைன்னா சாப்பிடும். இதை பாருங்க, இது பாம்பு புத்து எல்லாம் கிடையாது, எறும்பு புத்து. இங்க பாருங்க, எல்லாம் ரம்புட்டான் காய். உண்மையாக அந்த ரம்புட்டான் தோட்டத்துக்கு போனது பிறகு முதல் பார்த்தோம் பாருங்கள், அது பெரிய காயாக இருந்தது.
அது போல் இல்லாமல் ஒரு கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் காய் சின்னது. இங்கே வந்து நமக்கு சரி வராதுன்னு நினச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணோம். பண்ணிவிட்டு திரும்பவும் மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். பாருங்க, கரையோரம் எல்லாமே ரம்புட்டான் இருக்குது, தோட்டத்தில் எல்லாமே. பாருங்க மரங்களை, இதெல்லாம் பெரிய தோட்டம் தான், பெரிய பெரிய காய்கள் எல்லாமே. நீங்க ஏறி எடுக்கலாம். கிட்டத்தட்ட இது இலங்கை மல்வான பகுதியில் இருக்கு. இந்த ஒரு மரம் எடுக்குன்னு சொன்னால் ஒரு 5 ரூபா, 4 ரூபா, 6 ரூபா இந்த ரேட்டுக்கு எடுக்கலாம். முழு மரமும் ஒரு 15,000 ரூபா வரும். ஒரே ரம்புட்டான், கைக்கு நேரம் எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே தோட்டம் தான். செம்மணிப்பா இருக்கு இதெல்லாம். நடு காட்டுல போய் கொண்டிருக்கோம். 2 பக்கம் ரம்புட்டான் தோட்டங்கள். ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரம்புட்டான் வாங்குறதுக்கு ஒரு தோட்டம் கிடைச்சிது. அங்கே போனால் ஏற்கனவே நிறைய பேர் தோட்டத்தில் ரம்புட்டான் பறித்து கொண்டிருக்காங்க. குடும்பமாக வந்து பெரிய பெரிய பேக்கில் ரம்புட்டான் எல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எங்களுக்கு தேவையான ரம்புட்டான்லாம் நாங்கள் பறிக்க போகிறோம். எங்களுக்கு தேவையான ரம்புட்டான் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அதனால் கொக்கி போட்டு அந்த ரம்புட்டான் எல்லாத்தையும் ஆய்ஞ்சு கொண்டிருக்காங்க பாருங்கள். அந்த ரம்புட்டான் பறிக்கிற நேரம் ஒவ்வொரு கொப்பாக வந்து விழுது. அந்த கொப்போட பார்க்குற நேரம் அப்படி எப்படி இருக்குது. பாருங்க 6 ரூபா அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இவர் மரத்தை இந்த பிடுங்கி அப்படி என்ன செய்யறாருன்னு சொன்னா தனித்தனியா பிரிக்கிறாரு. ரம்புட்டான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மல்வானை வந்தா 5 ரூபா, 6 ரூபா, 4 ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டேன். மேல இருந்து ரம்புட்டான் விழுது. இங்க பாருங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும். இல்ல நிறைய சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும். கேன்சருக்கெல்லாம் நல்லது இது ரம்புட்டான். எங்களுக்கு தேவையான ரம்புட்டான் எல்லாம் இப்போ நாங்கள் பறிச்சாச்சு, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து கொண்டிருக்கோம். மரத்துல இருந்து புடுங்க. பறித்த ரம்புட்டான் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறதுக்காக தனித்தனி பேக்கில் போட்டு கொண்டிருக்கோம். எண்ணி அது என்ன சொல்கிறது, அங்கேயே நிறைய சாப்பிட்டாச்சு. அதை தவிர இன்னும் நாங்கள் என்ன செய்கிறோம், ரம்புட்டான் எல்லாம் தயார்படுத்தி தனித்தனியாக பேக் பண்ணுறோம். சிவப்பு ரம்புட்டான் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மஞ்சள் ரம்புட்டானை கண்டோம். இது 100 ரூபாய்க்கு 20 தரேன்னு சொன்னாங்க. பாருங்கள், மஞ்சள் ரம்புட்டான் சிவப்பு ரம்புட்டானை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும்.
அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அதையும் சாப்பிட்டு பார்த்தா எடுத்தேன், வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக மஞ்சள் ரம்புட்டானும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மல்வானை வந்தால் மல்வானை வீதியில் வர்ற நேரம் ரம்புட்டான்லாம் சாப்பிட்டுட்டு இல்லை நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் பாருங்கள், நல்லா குளிக்கிற ஒரு இடம் இருக்குது. ஆழமெல்லாம் பெருசாக கிடையாது, குளிக்கலாம். நல்ல ஒரு வியூவோட சேர்ந்து குளிக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டால் அந்த மல்வான வீதியில தான் இருக்கு. இங்கே பாருங்க, உங்களோட பேர் என்ன அது சொல்லுங்க. உசைன். உசைன். இப்போ நாங்கள் வந்துட்டு ரம்புட்டான் எடுக்க மல்வானை வந்திருக்கோம். ஆமாம். மல்வானில் ரம்புட்டான் எடுக்கிறதுக்கு எது சரியான டைம்? டைம் வந்து சீசன் டைமில் வந்து ஒரு 8 மணிக்கு வந்தால், காலையில் 8 மணிக்கு வந்தால் 12 மணி ஆகுள்ள உங்களுக்கு வேண்டிய இடத்த போய் பார்த்து உங்களுக்கு தேவையான இடத்த ருசியை பார்த்து விற்கலாம். எத்தனை வகையான ரம்புட்டான் இருக்குங்க? இருக்குது. மஞ்சள் காய் ஒன்று இருக்குது, சிவப்பு காய் இருக்குது. இந்த 2 வகை தான் இருக்குது. ஒன்று சத கலரு, ஒன்று சத கலராது. சத கலர் என்னது? அது வந்து மலேசியா பட் ரம்புட்டான். மலேசியா வந்து கொண்டு வந்து இங்கே பட் பண்ணது. அது வந்து பட் ரம்புட்டான். அது நல்ல டேஸ்ட். மற்றது வந்து சும்மா இங்கே உண்டாக்கி இந்த கொட்டை சூப்பு போட்ட கொட்டை முளைச்சி அதில் வந்து அது சத கலராது. அது கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஒட்டி இருக்கும், சத கலராது. மஞ்சள் டேஸ்ட். மஞ்சள் வந்து நல்ல மலேசியா. நீங்க எங்கட சொல்லுங்க, உங்களோட பேர் வந்துட்டு உசைன். உசைன். நான் இவருடைய ஃபோன் நம்பரை கீழே தரேன். நீங்க வந்துட்டு ரம்புட்டான் எடுக்க இங்க வர்றேன்னு சொன்னால் இவரை தொடர்பு கொண்டு வரலாம். எவ்வளவு ரேட்ல எவ்வளவுல இருந்து இருக்குது? சீசன் டைம்ல 6 ரூபா 7 ரூபா அந்த அதுதான். அதுக்கப்புறம் அப்படியே நல்ல காய் நல்ல பிக்க போடுற நேரம் 3 ரூபா 4 ரூபா சீசன் முடிய குறைய போக்குல. அதாவது 3 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது, ஒவ்வொரு ரேட்ல இருக்குது. எங்களுடைய உசைன் நானாவுடைய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ தந்து நீங்க இதை சொல்லலாம். இப்போ இது குளிக்கிற இடம் எப்படி? குளிக்கிற இடம் வந்து பொம்மேரியா கடுவலை. அங்கிட்டும் மல்வானு தான். அங்கிட்டும் மல்வானு. அதெல்லாம் தோட்டம் தானே? அதெல்லாம் தோட்டம். சரி சரி. இதுவும் மல்வானு தான். லட்சமான. இப்போ எப்போ சீசன் முடியுது? சரியா? சீசன் அடுத்த மாதம் சீசன் கம்ப்ளீட். சரி. அப்போ இப்போ இந்த அடுத்த மாதத்துக்குள்ள வந்தால் உங்களை சந்திச்சா சரி. சரி, நான் வந்துட்டு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் எல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வரும். நீங்க ஹேண்டில் பண்ணி இவரோட பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்றது வரை இவரையும் கொஞ்சம் கவனிங்க. பிசினஸ்ன்றது சும்மா இல்லதாங்க, இல்லையா? கூட்டிட்டு போகணும், எல்லாம் செய்யணும். சரி, பாய் சொல்லுங்க. பாய். யாரெல்லாம் பின்னாடி பார்த்துருந்தீங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது மல்வான கொழும்பு பிரதான வீதி, 126 பஸ் ரூட். சரியா? இங்கெல்லாம் கடைகள் இருக்குதான. இந்த கடைகள் எல்லாம் ரம்புட்டான் தோட்டங்களா தான் ஏற்கனவே இருந்திருக்கு இந்த கடைகள் எல்லாமே. ஆனால் அந்த வருமானத்துக்காக சூழ்நிலை காரணமாக கடைகளாக மாற்றப்பட்டு எல்லோருக்கும் இப்போ வழங்கி இருக்கிறாங்க. இந்த கடை ஒரு பிரபல்யமான ஒரு கடை. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால், இந்த கடையில ஒரு விஷயம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது. அங்கே ஆறு இருக்கு. அந்த ஆறு நிறைஞ்சி வெள்ளப்பெருக்கு இங்க மல்வானைக்கு வந்திருக்கு. இங்க வாங்க, ஒரு விஷயம் காட்டுறேன். இந்த கடையில தான் நான் டீ எல்லாம் குடிச்சேன். நாங்க சொன்னதானே வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றது. வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. 2016 5 16 இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. எந்த அளவு உயரம் என்று பாருங்க. இப்ப நான் நின்றாலே இந்த அளவு உயரத்துக்கு வெள்ளப்பெருக்கு இந்த கடையில வந்திருக்கு. கீழ் மட்டத்துல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சோ ஞாபக சின்னமா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு 4 அடி மேலதான் இந்த கடை இருக்கு, உயரமா கட்டப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த அளவு வரதுன்னா நாளைக்கு 6 அடி உயரத்துக்கு வெள்ளப்பெருக்கு வர சந்தர்ப்பம் இருக்கு. ஆக இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கடை. நீங்க இந்த ரோட்ல வந்தால் 126 பஸ் ரோட்ல வந்தால் மல்வான ரோட் கொழும்பு மல்வான வீதியில இந்த கடைக்கு வந்து டீ குடிச்சு சாப்பிட்டு போகலாம். இதையும் பார்த்துட்டு போகலாம். ஞாபகமா எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த இடத்துல.
இன்னும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், மெங்கூஸ். மெங்கூஸ் எல்லோருக்குமே பிடிக்கும். அதே நேரத்தில் மஞ்சள் கலர் ரம்புட்டான் இருந்தது, கடுகுடா ஸ்பெஷலாக. இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சிலர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முதல்லாம் நிறைய இருக்குது, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தான் காண முடியும். அதையும் நான் காட்டுறேன். இது ஒரு காய், கடுகுடா. ஒன்று சாப்பிட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இதோட வீடியோ முடிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அத்தோடு அன்லைக் பண்ணுங்கள்.